ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 8 அக்டோபர் 2024 கூறிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாலத்தீவுக்கு முதலில் உதவும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக மாலத்தீவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அந்நிய செலவாணி இருப்பு குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் கடனும் அதிகமாயிடுச்சு. இதனால் இந்த மாலத்தீவுக்கு முதல்ல உதவும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ரூபே சேவை புதிய விமான ஓடுதளம் தொடக்கம் அப்படின்னு கொடுத்துட்டு, மாலத்தீவில் ரூபே அட்டை வாயிலான பரிவர்த்தனை சேவை மற்றும் ஹனி மாது விமான நிலையத்தில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான ஓடுதளம் ஆகியவற்றை பிரதமர் மோடியும் அதிபர் மூயிஸும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6359 கோடி கடனுதவி அளிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்தது, இந்த அக்டோபர் மாதம் பார்த்தோம்னா, 2 அமெரிக்கர்களுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோபல் பிரைஸ் பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய 6 துறைகளில் சிறந்த சாதனை படைத்தவர்களுக்கு இந்த உலகின் மிக உயரிய பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான பரிசுகள் திங்கட்கிழமை முதல் அறிவிக்கப்படுகிறது. முதல் நாளில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில், இயற்பியலுக்கான பரிசு செவ்வாய்க்கிழமையும், வேதியியலுக்கான பரிசு புதன்கிழமையும், இலக்கியத்திற்கான பரிசு வியாழக்கிழமையும் அறிவிக்கப்பட உள்ளன. அமைதிக்கான நோபல் பரிசு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அக்டோபர் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. இந்த நோபல் பரிசு பற்றி கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக படிச்சுங்க. அந்த 2 அமெரிக்கர்கள் யாருன்னா, விக்டர் ஆம்ப்ரோஸ், கேரி ரூகுன். இந்த நோபல் பரிசு வருடம் அக்டோபர் மாதம் இதை கொடுப்பாங்க. இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, நிமே சைலைட் வழிமருந்தை சிறாருக்கு விற்றால் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வலி மற்றும் காய்ச்சல் நிவாரணத்திற்காக பயன்படுத்தப்படும் நிமே சைலைட் என்ற மருந்தை 12 வயதுக்கு உட்பட்ட சிறாருக்கு விற்பனை செய்தல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை மருத்துவ கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி எச்சரித்திருக்காங்க. இது தெரிஞ்சால் போதுமானது. மெரினாவில் 21.5 டன் குப்பை அகற்றியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில், அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி விமான சாகச கண்காட்சி நடந்தது. அதன் மூலமா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, அதை பார்த்துருந்தாங்க. அதனால இங்க இவ்வளவு குப்பைகள் வந்திருக்கு. அதையும் ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, பார்லி சிறப்புமிகு உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். உலக உணவு தானியங்கள்ல கோதுமை, அரிசி, மக்காச்சோளத்திற்கு பின் உற்பத்தியில் 4வது இடத்தை வகிப்பது தான் இந்த பார்லி. இது மிகுந்த சிறப்பு உணவு உற்பத்தியில் புள்ளி விவரத்தில் 4வது இடமா இருந்தாலும், ஆரோக்கியமான சத்துணவில் பார்லி முதலிடம் வகிப்பது ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னா, இது முழுக்க குளிர்கால பயிர். வெப்ப அளவு 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். அதாவது 59 முதல் 68 ஃபாரன்ஹீட் இப்படிப்பட்ட தட்பவெப்பத்தில் வடிகால் நிலத்தில் பயிரிட ஏற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குளிருடன் நல்ல சூரிய ஒளியும் தேவை. நன்செய் பயிர் என்றால் நீர் தேவை குறைவு. நன்சை பயிர் என்றாலும் நீர் தேவை இது குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலத்திலும் கோடையிலும் வெப்பம் மண்டலத்திலும் பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இது தெரியணும். இது மட்டும் கிடையாது, கோதுமையை விட பார்லி எளிதில் செரிமானம் ஆகிறது. பல ஊட்டச்சத்துக்களும் இதுல இருக்கு. பார்லி மால்ட் நியூட்ரிஷனிலிருந்து விடுபட உதவுகிறதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பார்லியிலிருந்து தான் ஹார்லிக்ஸ் பானம் உருவான வரலாறு ருசிகரமானது அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் இதை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, பார்லி தானியத்தில் கார்போஹைட்ரேட் சுமார்
77%, நார்ச்சத்து அப்படிங்கிறது 4.5%, புரதம் வந்து 13%, கொழுப்பு வந்து 4.5%, சர்க்கரை 1% இருக்கு. சமைக்கப்படாத 100 கிராம் பார்லியில் கலோரி அளவு வந்து 387 உள்ளது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அரிசி கோதுமையுடன் ஒப்பிடும்போது பார்லியில் உள்ள விட்டமின், தாது, உப்பு சத்துக்கள் சிறப்பானவை. குறிப்பாக நீரிழிவு, இதயம் தொடர்பான நோயுள்ளவர்களுக்கு பார்லி ஏற்ற உணவு. பருமன் உள்ளவர்களுக்கு எடையை குறைக்கவும், எடை மிகாமல் இருக்கவும், புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கவும் பார்லி வந்து உதவுதா இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொண்ட சிலர் மட்டும் பார்லி மாவிலிருந்து பார்லி ரொட்டி, பிஸ்கெட்டை விரும்புகிறார்கள். பொதுவாக சர்க்கரை நோய், இதய நோய் உள்ளவர்களில் சிலர் பார்லி ரொட்டி, பார்லி சப்பாத்தி உண்பது உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, இது வந்து இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு வந்து ஐநா வந்து விருது கொடுத்துருக்கு. தமிழகத்தில் செயல்படுத்த ஒரு மக்களை தேடி மருத்துவத்துக்கு ஐநா அமைப்பு விருது அளித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து தெரிவித்திருக்காரு. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பு திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்காக ஐநா அமைப்பின் யுனைடெட் நேஷன் இன்டெகிரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்ற விருது வந்து தமிழக சுகாதாரத்துறைக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை செயல்படுத்தியதற்காக கடந்த 25ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடு பொது சபையில் இந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டதா குறிப்பிட்டிருக்காரு. இது தெரிந்தால் போதுமானது. அடுத்ததா, வளர்ச்சிக்கு நக்சல்கள் மிகப்பெரிய தடை என அமித்ஷா வந்து கூறியிருக்காரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நக்சல்ஸ்னா யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, ரூ 16,800 கோடி முதலீட்டில் இந்தியா UAE இடையே உணவு வழித்தடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. UAEனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிங்கிறவங்க இதுல உணவு வழித்தடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, முன்னையே பார்த்தோம், மாலத்தீவு வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு. மாலத்தீவுக்கு அதிக இந்திய சுற்றுலா பயணிகள் அதிபர் வந்து அழைப்பு விடுத்திருக்காரு. அது தெரிந்தால் போதுமானது. அடுத்தது, நீட் தேர்வு முறைகேடை பத்தி கொடுத்துருக்காங்க. கசிந்த வினாத்தாளை பெற 144 தேர்வர்கள் வந்து பணம் அளித்தனர் அப்படின்னு CBI கூறியிருக்காங்க. இதுல இந்த நீட் தேர்வு முறைகேடை பத்தி தேவையில்ல, ஆனா CBIங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அது பாலிட்டியில கவர் ஆகுது. அடுத்ததா, இந்த வீடியோவோட கடைசி கரண்ட் அஃபேர்ஸ். தேச கட்டுமானத்துக்கு பங்களிக்க தேடி வரும் வாய்ப்பு அப்படின்னு. நாட்டின் புள்ளியியல் அமைப்பை நாம் வலுவாக்குவோம். பல்வேறு துறைகளில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கம் அமைச்சகம் அகில இந்திய அளவில் கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது. நடந்து கொண்டிருக்கும் கணக்கெடுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்ட கால அளவுக்கான தொழிலாளர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, தொழிற்சாலைகள் வருடாந்திர கணக்கெடுப்பு, அமைப்பு சாரா நிறுவனங்கள் வருடாந்திர கணக்கெடுப்பு, நேர பயன்பாட்டு கணக்கெடுப்பு, சேவைத்துறை நிறுவனங்களின் வருடாந்திர கணக்கெடுப்பு, விவசாயத்துறை கணக்கெடுப்பு, விலை சேகரிப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கு. தேசிய புள்ளியியல் துறை அலுவலகத்தின் கணக்கெடுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து துல்லியமான தரவுகளை தருமாறு அனைத்து பிரஜைகள் மற்றும் நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு மாண்புமிகு பிரதமர் போட்டோ போட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸருக்கும் MOSPI அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். இதை போய் தெரிஞ்சுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி.